தமிழ் சினிமாவில் பருத்தி வீரன் என்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான இவர் தொடர்ந்து வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடித்து வராரு. தற்போது தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் ஒரு முன்னணி நடிகராக இருக்கின்ற கார்த்தி கடைசியாக வெளியான திரைப்படம் தான் மெய்யழகன். இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. மேலும் வசூல் ரீதியாகவும் ஒரு தோல்வி படமாகவே அமைஞ்சது. இருப்பினும் நடிகர் கார்த்தி அடுத்தடுத்த திரைப்படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடித்து வராரு. அந்த வகையில் தற்போது 9 திரைப்படங்களை தனது கைவசம் வச்சிருக்காரு. அந்த படங்களின் லிஸ்ட்டை இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். மெய்யழகன் திரைப்படத்தை முடித்த கையோடு நடிகர் கார்த்தி இணைந்த திரைப்படம் தான் வா வாத்தியாரே. இந்த திரைப்படத்தை சூதுகவும் காதலும் கடந்து போகும் போன்ற படங்களை இயக்கிய நலன் குமாரசாமி இயக்கி வராரு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் PS மித்திரன் இயக்கத்தில் சர்தார் 2 திரைப்படத்தில் நடிக்கிறாரு கார்த்தி. ஏற்கனவே கார்த்தி நடிப்பில் வெளியான சர்தார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில் இந்த திரைப்படமும் கார்த்திக்கு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பின்னர் டானாக்காரன் திரைப்படத்தின் இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் ஒரு புதிய திரைப்படத்திலையும் இருக்காரு. இந்த 3 படங்களை முடித்த கையோடு இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து கைதி 2 படத்தில் நடிகர் கார்த்தி நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்தடுத்து பார்ட் 2 படங்களில் கவனம் செலுத்தி வரும் நடிகர் கார்த்தி சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா 2 திரைப்படத்திலும் நடிக்க இருக்காரு. பின்னர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் ஒரு புதிய படத்திலையும், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்திலையும், பாரஞ்சித் இயக்கத்தில் ஒரு படத்திலையும், இயக்குனர் H வினோத் இயக்கத்தில் தீரன் அதிகாரம் 1 படத்தின் 2வது பாகத்திலையும் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் தற்போது 9 படங்களை தனது கைவசம் வைத்திருக்காரு நடிகர் கார்த்தி. இவரின் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த ஜப்பான் மற்றும் மெய்யழகன் என 2 திரைப்படங்களும் தோல்வி படங்களாக அமைந்த நிலையில் அடுத்ததாக வெளியாகும் வாத்தியாரே திரைப்படம் நிச்சயம் வெற்றி படமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவரது ரசிகர்கள் கூறி வராங்க. அண்ணன் சூர்யாவை விட படு பிஸியாக நடிச்சு வராரு நடிகர் கார்த்தி.